மீனா அந்த வீட்டுக்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருக்காங்க பாண்டியன் ஷோ சீரியல்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருக்கும் நல்ல ஃபேவரைட்டான மருமகளா இருக்கிறது, அதே மாரி ஒரு அக்காவா இருக்கிறது, அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அண்ணியா இருக்கிறதுன்னு பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும் நிலையில இப்ப ஆனா செந்திலுடைய கதாபாத்திரத்தில நெறைய சேஞ்சஸ் கொண்டு வரது எல்லாமே ஒரு பெரிய பூகம்பம் ஒண்ணு வெடிக்க போகுது அப்படிங்கிற மாரி தான். ஏன்னா, அவர் ஆரம்பத்துலருந்து அவங்க அப்பாவ எதிர்த்து பேச ஆரம்பிக்குது. முன்னாடி இப்படியே மருகிக்கிட்டே இருந்தது. கையில காசு இல்லன்னு மருகிக்கிட்டே இருந்தது. தனக்குன்னு ஒரு பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து அப்படியே வந்து இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு வந்து பாரு ஊதாரித்தனம் பண்றது மட்டும் இல்லாம, இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூ. 10,00,000 பணத்த இவர் கட்டிட்டதுனால, இப்ப வந்து நான் அடுத்த மாத சம்பளத்தையும் செலவு பண்றேன்னு செலவு பண்ணிட்டு வந்து நிக்க, "உன்னை என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? 10,00,000 நான் குடுத்தேங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கியா? அப்படின்னா, அப்ப என்ன நான் உனக்கு வட்டி குடுக்கணுமா?" அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, அது ஒரு சண்டையா மாறி, அதுக்கப்புறம் என் பேச்ச மதிக்கிறவன் இந்த வீட்ல இருடா அப்படின்னா, நான் அந்த வீட்ட விட்டே போறேன் அப்படின்ட்டு மீனாவுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் குடுக்குறாங்கன்னாங்கல்ல, அந்த வீட்டுக்கு அங்க போறதா முடிவு பண்றது. வேற வழி இல்லாம மீனா போறது. மீனா ரொம்ப வருத்தப்படுறது. அப்புறமா அந்த பிரிவுக்கு அப்புறமா அந்த குடும்பம் திருப்பி சேர்றதுங்கிற மாரி கதை போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.